வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். 4 வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் 3 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் மாலா. நான் அயனம்பக்கத்துல இருந்து வரேன். எனக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமா இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம்னால நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே செட் ஆகவே, என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாது. நான் யூரின் போனோன்னா கூட 2 பேர் எனக்கு தேவைப்படுறது வீட்டில். லைஃப் ஃபுல்லாக டேப்லெட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என்னால் பண்ண முடியல, டேப்லெட் வாங்க வசதி இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு டிவி மூலிமா RJ ஹாஸ்பிட்டலு விளம்பரத்தை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, நல்லா ஆகிடும், எல்லாருமே நல்லா வெளியில் வராங்க சொல்லுவோம். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். RJ ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரும்போது 2 பேரும் என்னை பிடிச்சி தூக்கிட்டு தான் வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து மேடத்தை பார்த்தேன். அவங்க டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க 1 மாதத்துக்கு. ஆனால் 10 நாள் நான் சாப்பிட்டதுமே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வலி வீக்கம் எதுவுமே கிடையாது. ஒரு 10 நாள்லேயே எனக்கு யாருமே தேவைப்படலை. நானே எந்திரிச்சு நல்லாவே நடந்தேன். நல்லா நான் என்னால் சாப்பிட கூட முடியாது. இந்த விரலெல்லாம் வீங்கிடும். எங்கள் பசங்க தான் எனக்கு இட்லி எல்லாம் ஊட்டி விடுவாங்க. அந்த நிலைமையில இருந்தேன். நான் இப்போ நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், மற்றவங்களுக்கும் நான் வேலை செய்கிறேன். ரொம்ப கோடி நன்றி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. RJ ஹாஸ்பிட்டல் மூலிமா நான் நல்லா கிளியர் ஆகிட்டேன். ஐந்து வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் 3 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் கற்பகம். நான் வந்து போரூர் ராமவரத்துலேருந்து வரேன். எனக்கு 5 வருஷமாக இருக்குது மூட்டு வலி. இங்கே RJRக்கு வந்தேன். நான் நல்லா உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. மசாஜ் 1 வாரம் பண்ணிவிட்டு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இருக்கு, நல்லா நடக்கிறேன். நல்லா கஷ்டப்பட்டேன், உட்கார எந்திரிக்க முடியாது, சேர்ல இருந்துட்டு கூட எந்திரிக்க முடியாது. அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் எந்திரிப்பேன். நான் வந்து இங்கே 1 வாரத்திலே எனக்கு நல்லா நடக்க வச்சு போக சொல்லிட்டாங்க. பத்து வருடங்களாக இடுப்பு வலியால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன். என் பேர் ரேவதி. ஆவடி திருமலாயிலேருந்து வந்திருக்கேன். இடுப்பு வலி அது ரொம்ப காலமாக இருக்குது. ஆயில்மெண்ட்டு தடவிக்கிடுவேன், மாத்திரை வலி நிவாரண மாத்திரை போட்டுக்கிடுவேன். இப்படியே இருந்தேன் ரொம்ப நாளாக, ஒரு 10 வருஷமாக. அதோடய அப்படியே இருந்துட்டேன். திடீர்னு இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் குனிய முடியலை, நிமிர முடியலை, வலி அதிகமாகி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா MRI ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்ததில் தான் ஜவ்வு நசுங்கி இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணவே முடியாது, பெட் ரெஸ்ட்டில் தான் இவங்க இருக்கணும், மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. மனவேதனையோடு அழுதுகிட்டு இருந்தேன். பத்து வருடங்களாக இடுப்பு வலியால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க, RJRக்கு போங்க, 100% உங்களுக்கு குணமாகும், பையன் கல்யாணத்துக்கு எந்திரிச்சு நடப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. நானும் அந்த நம்பிக்கையோடு இங்கே வந்தேன். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் பெல்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் எப்போதும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அந்த மாதிரி இருக்கிறேன், நடக்கிறேன், உட்காடுறேன், என்னுடைய வேலையை நானே செஞ்சுக்கிறேன்.
பல வருடங்களாக ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டவர் 6 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் சாந்தி. நான் வடபழனிலேருந்து வரேன். பிறந்தலேருந்து எனக்கு சளி பிடிச்சிருந்தது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து எனக்கு எதுவுமே க்யூர் ஆகலை. மூச்சுத்திணறல் வந்துடும், நடுமுது வலிக்கும், பேச முடியாது, டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் பஃப் அடிப்பேன், பஃப்புக்கும் கேட்காது. அதுக்கப்புறமா நான் நெப்ளைசர் வைப்பேன். அப்போ எமர்ஜென்சி ரொம்ப சீரியஸாக போகும்போது வெயின் ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் டிவியில் பார்த்து ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். மெடிசன் ஒரு 6 மாதமாக இங்கே எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நான் நெப்ளைசரும் யூஸ் பண்ணுறதில்ல, பஃப்பும் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே சாப்பிட்றேன். நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸிற்கு சிகிச்சை எடுத்து குணமான 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு 10-15 வருடம் கழித்தும் கூட ஆஸ்துமா பாதிப்புகள் திரும்ப வராமல் ஆரோக்கியமாக உள்ளனர். ஐந்து வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் 2 மாத சிகிச்சைக்கு பின். ஸ்ரீதேவி உதயமார்கண்டபுரம் 5 வருஷமா இருந்தது. அப்படியே புண்ணு 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 புண்ணா இருந்துச்சு, சொரியாசிஸ் மாரி உடம்பு முழுக்க இருந்துச்சு. தலை வரி இருந்தது, கழுத்து, கன்னம், கை, கால் எங்கே பார்த்தாலும் இருந்தது. எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒன்றும் தேவையாகலை. நாகப்பட்டினத்தில் போய் பார்த்தேன். அங்கே போய் 3 மாதம் இருந்து சாப்பிட்டோம். இப்போ நல்லாயிட்டு. முன்ன ரொம்ப புண்ணாக இருந்துச்சு, வெளியிலே போக முடியலை. அது இப்போ 2 மாதமாக ஃப்ரீயாக போகிறேன் வர்றேன். நல்லாயிட்டு இப்போ திருப்தியாக இருக்குது. ஆர்ஜே ஆஸ்பத்திரிக்கு நன்றி. ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற மருந்து பரிசோதனை நிறுவனங்களின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மருந்துகளால் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத ஹெர்பல் மருந்துகளைக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பதினைந்து வருடங்களாக சைனசைட்டிஸ் நோயால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் ராதா. நான் ஐயப்பந்தாங்கிலேருந்து வரேன். எனக்கு 15 வருஷமாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் நைட்டில் சரியாக தூங்க முடியாது. ப்ளஸ் ரன்னிங் நோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது வேலையிலலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போ மட்டும்தான் சரியாகும் அந்த டைமில். பட் மறுபடியும் வின்டர் சீசன் அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்கேன், ஃபேஸ் சர்ஜரி ஹாஸ்பிட்டலில். ஆனால் அங்கே மறுபடியும் ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பார்த்து சரி அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நல்லா க்யூர் பண்ணி தந்தாங்க. 10 வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் புவனேஸ்வரி. நான் பாண்டிச்சேரிலேருந்து வரேன். எனக்கு 10 வருஷமாக முடக்குவாதம் இருக்குது. நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்த எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் எனக்கு எந்த நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கல. நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் வரும்போது வீல் சேரில் தான் வந்தேன். ரொம்ப முடியல எனக்கு சுத்தமாக. என்னை தூக்க, உட்கார வைக்க எல்லாம். இந்த 10 வருஷத்தில் எனக்கு செஞ்சதெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே பார்க்கணும். குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவரோட ஹெல்ப்பு தான் எனக்கு தேவைப்படுது. இப்போ இங்கே இந்த ஆர்ஜிஆர் கேள்விப்பட்டு தான் வந்தேன்.
வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல். எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டதை விட நான் நேரில் வந்து நான் இதை உணர்ந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த 5 நாளில் நான் வந்து நடப்பேனான்னு நினச்சேன். இவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்ற நிலைமைக்கு வந்த பிறகு கேள்விப்பட்டு வந்தேன். இப்போ முன்னாடியே வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டாக்டர்ஸ் ரொம்ப கேர் எடுத்து பார்க்குறாங்க. நான் நினச்சி பார்க்கல இங்கே வந்து நான் நடப்பேன் அப்படின்னு ஓரளவுக்கு தான் நம்பிக்கையோடு வந்தேன். இப்போ நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, நான் நடக்கிறேன், என்னால் நல்லா முடியுது. இங்கே எனக்கு பரிபூர்ண திருப்தியோடு போகிறேன். நடக்க முடியாமல் இருந்தவன் நடந்து போகிறேன். ஆர்ஜேஆருக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கை, கால், விரல், சின்ன மூட்டிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய முடக்குவாத நோய்க்கு 1 வாரம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வரும்போது வீக்கம் குறைவதனால் வலியும் குறைந்துவிடும். மேலும் பாதிப்பிற்கு தகுந்தவாறு 3 மாதம் முதல் 5 மாதம் வரை தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்தால் முழுமையாக குணமாகிவிடும். குணமடைந்த பின்பு நாங்கள் சொல்லும் சில அறிவுரைகளின்படி நீங்கள் நடந்து வந்தால் மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். 4 வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர். தொடர் சிகிச்சைக்கு பின். என் பேர் அலமேலு. சொரியாசிஸ் வந்துடுச்சு. ரொம்ப டாக்டர்கிட்ட காட்டினேன், எங்கேயுமே சரியாகல. நானும் ராத்திரியில் அழுவேன் பாரு, எரிச்சலாக இருக்கும், ஒரே அரிப்பாக இருக்கும். எந்த டாக்டர்கிட்ட காட்டி எனக்கு சரியாகல. நிறைய பேர் பார்த்தாச்சு, இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுவும் சரியாகல. ரொம்ப எரிச்சலாக இருக்கும், அரிக்கும். நம்ம இருக்கத்தான் நம்ம போயிடலாமான்னு கூட எண்ணங்கள்லாம் கூட வரும். அதை பொடுகு தலையில் அப்படியே கொட்டும், ரவை மாதிரி கொட்டும். ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி வட்டமாக சொரிஞ்சாலும் ரத்தம் வரும். அந்த அளவுக்கு சொரியக்கூடாதுன்னாங்க. சொரிஞ்சாலும் ரத்தம் வரும். அந்த இடம் அப்படியே பரவிடும். அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்க ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு எனக்கு. வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர். 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் மார்கரெட் மேரி. நான் செஞ்சிலேருந்து வரேன். முடக்குவாதம்ன்ட்டு இந்த 2 வருஷமாக இருக்குது. அதனால் நான் மாத்திரை 2 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் டிவியில் பார்த்தேன், ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்னு டிவியில் பார்த்தேன். அதனால் அங்கே வந்தேன். 1 மாதம் மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். வரும்போது தாங்கி நடந்து வந்தேன். செவத்து பிடிச்சி நடக்கிற மாதிரி வந்தேன். உட்காந்தா ஏந்திருக்க முடியாது. என்னை எங்கள் வீட்டுக்காரர் தூக்கி தான் விட்டார். இப்போ பரவாயில்ல, நான் நல்லா நடக்கிறேன். ஆஜாவுக்கு நன்றி. வருடங்களாக கை, கால் வலி, வெரிகோஸ் வெயின் நோய்களால் அவதிப்பட்டவர். 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் அனிதாங்க. நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். கை கால் வலி ஒரு 10 வருஷமாக இருந்தது. நடக்கவே முடியாமல் இருந்தது. காலில் வெரிகோஸ் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க வெளியில் டாக்டருங்க. இங்கே டாக்டர் சொன்ன வேண்டாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், சரியாக போய்டுனாங்க. அதேமாரி இங்கே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா ஹாப்பியாக நல்லா இருக்கேன். முதல்ல 1 நாள் விட்டு 1 நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன். இங்கே எல்லாமே நல்லா குணமாயிடுதுங்க. இடுப்பு வலியால் அவதிப்பட்டவர். வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் தேவன், சம்பரம்பாக்கம். எனக்கு ஒரு கல் ஒன்று தூக்கி ஊய்ந்துட்டேன் சார். ஒரு கல் தூக்கி ஊய்ந்து வெறும் கழுக்குன்னு பிடிச்சிது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அடிக்கடி படலை. அது என்னை நிமிர் வீட்டில் இறங்கு வீட்டில் ஒரு வாரமாக 10 நாளாக வீட்டிலே படுத்திருந்தேன். ஆர்கே ஆஸ்பத்திரிக்கு நான் வந்தேன் சார். வந்ததுலேருந்து
5 நாள் தான் நான் வந்து இங்கே வந்து தங்கினேன், பெட்டில் வந்து தங்கினேன். 3 நாள் தான் எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு தேய்ச்சி நல்லா செய்தேன். 5ஆம் நாள்லாம் நான் நல்லா பழமடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குறவும் கிடையாது. பதினெட்டு வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் 2 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் சுந்தரம்மாள், நான் அம்பத்தூர். 18 வருஷமாக எனக்கு சொரியாசிஸ் இருந்தது. நானும் போடாத மருந்தோ போடாத ஆயில்மெண்ட்டோ யார் யார் என்ன ஆஸ்பத்திரி சொல்கிறாங்களோ யார் யார் என்ன லேகின்னு சொல்கிறாங்களோ எல்லா வைத்தியமே பார்த்தேன். இருந்தாலும் சரியாகவில்லை. போடுற நேரம் கேட்குது, மறுபடி வந்துடுது. நல்லாற மாதிரி இருக்குது, வேக்கூர் மாதிரி வருது, அந்த இடம் சிகப்பாக இருக்குது, அந்த இடம் அரிப்பு இருக்குது, அந்த இடம் சொரிஞ்சாக்க அப்படியே புண்ணாயிருது. ரொம்ப அரிப்போட தான் வந்தேன். வலி தாங்க மாட்டாமல் அப்படியே ஜாக்கெட்லாம் ரத்தமாக இருந்துச்சு. அப்புறம் முதுகில் பூரா அந்த மாதிரி இருந்துச்சு. படுக்க முடியல, இந்த சைடு படுத்தா வலிக்கும், இந்த சைடு படுத்தா வலிக்கும். ரொம்ப அவஸ்தைப்பட்டு அதுக்கப்புறமேல் தான் இந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் வந்தோம். 2 முறை மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம், க்ளீன் பண்ணோம், ஆவி பிடிச்சோம். இப்போ நல்லா இருக்குது, ரத்த கசைவு இல்லை. ஆஸ்பத்திரிக்கு மிகவும் நன்றி. நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து குணமான 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் கழித்தும் கூட சொரியாசிஸ் நோய் திரும்ப வராமல் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். டஸ்ட் அலர்ஜி பிரச்சனையால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் பாஸ்கர், நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு டஸ்ட் அலர்ஜினால் ரொம்ப துன்பப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனேன், எனக்கு பஃப் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் 1 இயராக. இப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஒரு எங்களுடைய உறவினர் மூலியமாக இங்கே வந்து அவர் நல்லா கிளியராக குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால அந்த ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலு தஞ்சாவூர் அங்கே தான் பார்த்தேன், 2 மந்த்தாக பார்த்தேன். இப்போ வந்து இங்கே இந்த டேப்லெட் இங்கே உள்ள அந்த மெடிசன் கொடுத்ததுனால நல்லா கிளியர் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. 1 இயராக இருந்துச்சு. எனக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி ஏதாவது ஒரு தூசியோ இதில் இருந்தாலும் ரொம்ப பயந்துக்கிட்டு தான் மூக்கை பொத்திக்கிட்டு இந்த மாஸ்க் மாதிரி போட்டுட்டு நான் இது மாதிரி இருப்பேன். இப்போ இங்கே இருந்ததுலேருந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அது நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. இந்த பஃபெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. முன்னோட நான் இப்போ நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. 5 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் சுந்தரி,
நாங்கள் சல்மானிலேருந்து வரோம். எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி முட்டி வெளி லேசாகாத இருந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் ஊசி போட்டோன்னே கொஞ்சம் சரியானது மாதிரி இருந்தது. இப்போ கடந்த 6 மாதமாக ரொம்ப எனக்கு முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் வெளியில் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். முட்டி தேஞ்சிருச்சுமா, 2 முட்டியுமே தேஞ்சிருச்சு, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து வேறு யாராவது கூட்டிகிட்டு போனால் தான் என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. தனியாக என்னால் நடக்க முடியல. நாங்கள் டிவி விளம்பரத்தை பார்த்தோம், ஆர்ஜிஆருக்கு வந்தோம். வீல் சேரில் தான் என்னை தள்ளிட்டு வந்து டாக்டர்லாம் பார்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, இங்கே இருந்தீங்கன்னா இங்கே இருந்து குணப்படுத்திடுவோம், நாங்கள் 7 நாளைக்குள்ளே உங்களை சரி பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இப்போ 4 நாள் ஆச்சு. எனக்கு இப்போ கொஞ்சம் நானே நடக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் 3 நாள் இருக்குது, நான் நடந்துருவேன், நல்லா நடந்துருவேன், எனக்கு நம்பிக்கை. ஆர்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப நன்றிம்மா. மத்திய மாநில அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற மருந்துகளால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 10 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் சித்ரா. நான் சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து வரேன். மூட்டு வலி வந்து எனக்கு 10 வருஷமா இருக்கு. நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் எந்திரிச்சு உட்கார முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப வலி அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து ஐபியில் தங்கி 1 வாரம் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு நான் சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். வரும்போது நடக்க முடியாமல் கையை பிடிச்சிட்டு, எங்கள் பையனை கையை பிடிச்சிட்டு நான் நடந்து வந்திருக்கேன். நேரம் கூட என்னால் நடக்க முடியாது. இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட்டு பண்ணனால முந்தி விட ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆர்ஜிஆருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கேன் இப்போ. முப்பது வருடங்களாக ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். பேர் அந்நியம்மா, யசந்த்புரத்துலேருந்து வரேன். ரொம்ப காலமாக எனக்கு இந்த ஆஸ்மா தொல்லை ரொம்ப சிறுபாணி போட்டேன். நான் உட்கார போக யாருக்கிட்டையும் பேச முடியாது, கொல்ல முடியாது, எங்கேயும் போக முடியாது. மாத்திரை சாப்பிடாத மாத்திரை இல்லை, பம்பு எத்தனையோ விதமான பம்பு டாக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இங்கே வந்த மேலே தான் எனக்கு உடம்பே நல்லா இருக்குது, மூச்சு நல்லா விட்றேன். இந்த மூச்சு என்னைக்கு நின்று போகுமோன்னு ரொம்ப பயந்து நான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்த மேலே எனக்கு பரவாயில்லம்மா. இப்போ பம்பு கிம்பு எதுவும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்ட மேலே எனக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்காகட்டும், நடக்கிறதுக்காகட்டும், மெட்டில் ஏறுங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் 2 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். வணக்கம், என் பேர் சரஸ்வதி. இவங்க எங்கள் அம்மா தனலட்சுமி. நாங்கள் அயனாவரத்துலேருந்து வரோம். இவங்களுக்கு கடந்த 2 வருஷமாக மூட்டு வலி இருந்ததுனால டாய்லெட்டுக்கோ மோஷனுக்கோ எதுக்கு போனாலும் 2 பேராக பிடிச்சிட்டு போவோம். எழுந்து நிற்க முடியல. எழுந்து நில்லுமான்னு சொன்னால் அழுவுவாங்க. எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடுங்க, நான் செத்துறேன், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கெங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சிகிச்சை சரியாக கொடுக்கல. அங்கெல்லாம் போனதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஆர்ஜி ஆஸ்பத்திரிக்கு டிவியில் விளம்பரம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். அவங்கள வர்மக்கலை மூலமாக படுக்க வச்சு அந்த மசாஜ் கொடுக்குறாங்க. இடுப்பு இந்த கால் வலினால அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி ரொம்ப இருந்தது. ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா அதுக்கும் சேர்த்து தான் அவங்க ட்ரீட்மெண்ட் தராங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா எழுந்து நடந்து வந்து பாத்ரூம் அவங்களே தனியாக போகிறாங்க, குளிச்சுட்டு வராங்க, டாய்லெட்டு போகிறாங்க, வந்து நடக்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் வந்து அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா சூப்பராக ரெகுலராக நல்லா இருவாங்க. யாருடைய துணையும் அவங்களுக்கு தேவை கிடையாது. இரண்டு வருடங்களாக பீசிங் நோயால் அவதிப்பட்டவர் 2 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் எல்என்றி. நான் வேப்பேரியிலேருந்து வரேன். 2 வருஷமாக வீசிங் இருந்தது. ரொம்ப அவசரப்பட்டேன். போட்டு மாத்திரை சாப்பிட்டேன், பீரியடில் பார்த்தேன், பம்ப் பண்ணேன், மூக்கில் புகை வச்சேன், எல்லாம் பண்ணேன்.
அப்போ வந்து வாரத்துக்கு 2 டைம் நான் ஊசி போடுவேன். வீசிங் ஊசி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படும். லொக்குள் சளி வரும். ஆஃபீஸெல்லாம் திட்டுவாங்க, என்னையா பாப்பா லொக்குள் இருமுன்னு. வாரம் 500 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணுவேன். வீசிங்க புகை மாத்திரை புகை இதை பார்த்துனே இருந்தேன். அதனால் அந்த நம்பர் கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன். மாத்திரை 2 மாதம் சாப்பிட்டேன். முன்னோடு இப்போ பரவாயில்ல பெட்ரு. அப்போல்லாம் நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டா உடனே வீசிங்க வந்துடும். இப்போ தயிர் சாப்பாடு சாப்பிட்றோம், மோடு சாப்பிட்றோம். காய்கறி ஃபஸ்ட்டாக காய்கறி ரொம்ப சாப்பிட முடியாது, இப்போ சாப்பிட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த மருந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா ஆகும், கிளியர் ஆகும். என்னை பொறுத்தவரைக்கும் மருந்து நல்லா இருக்குது, நீங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. பக்கவாத நோயால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். வணக்கம், என் பேர் பரமேஸ்வரி. இது என்னோட தம்பி கார்த்திக். இவங்களுக்கு இப்போ 7 months பேக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்காக இருந்தது. நாங்கள் இப்போது 2-3 ஹாஸ்பிட்டலில் காட்டினோம். பட் அது இங்கிலீஷ் மெடிசன்ஸு சரியாக ரிகவரி ஆகாததுனால ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க ஆர்ஜேஆர் ராம் மந்திர்கிட்ட. இங்கே வந்து ஒரு 15 daysல தெரப்பி, டாக்டர் கன்சல்டேஷனு இதெல்லாம் பண்ணியிருந்தால இப்போ பரவாயில்ல, ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கண்டினியூஸாக ஒரு 3 months நாங்கள் எடுத்தோம்னா ஃபுல்லாக ரிகவரி ஆகிடுவார். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு கால்கள் கைகள் செயலிழந்து நடக்க முடியாமல் உள்ளவர்கள் எங்களது 15 நாள் சிகிச்சையில் நன்றாக நடக்க கை கால் செயல்பட்டு 3 மாத சிகிச்சையில் நன்றாக குணமாகி 5000த்திற்கு மேற்பட்டோர் நலமுடன் உள்ளனர். 10 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். வில்லிவாக்கத்துலேருந்து வரோம். நாங்கள் 10 வருஷமாக மூட்டு வலியால் அவதிப்பட்டுறேன். நான் கீழே உட்கார முடியாது, ஏந்துக்க முடியாது, கால் நீட்ட முடியாது, மடக்க முடியாது, நைட்டில் தூக்கம் கிடையாது, பாத்ரூம் கூட எழுந்து என்னால் போக முடியாது. கை பிடிச்சி தான் இட்டுன்னு போய் ஏற்றி விடுவாங்க, இறக்கி விடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இருந்தேன் நான். எவ்வளோ மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டேன் நான், இன்னும் சரியாகலை எனக்கு. ஆர்ஜி ஆஸ்பத்திரி பார்த்துட்டு நாங்கள் இட்டுன்னு போன்னு சொல்லி என் பையன்கிட்ட சொன்னேன். சரி இட்டுன்னு வந்தாங்க. வரும்போது ரொம்ப முடியாமல் வந்தேன் நான். என்னை கை பிடிச்சி தான் தூக்கின்னு வந்தாங்க, கை கால் பிடிச்சி தூக்கின்னு வந்து ஆஸ்பத்திரியில் இது பண்ணாங்க. இப்போ நல்லா 3 நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்கிறேன், நல்லா இருக்குது. வலி கம்மியாயிடுச்சு, நடக்கிறேன் நான் இப்போ தானாக. அதுக்கு மேலே நடக்கவே முடியாது, முட்டி போட்டுன்னு தான் போயின்னு இருந்தேன் நான். செவுத்தை பிடிச்சின்னு நடப்பேன். நடந்து இப்போ போகிறேன் நான், நடந்து வரேன் தானாக நான். ரொம்ப ஆர்ஜி ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப நன்றிங்க. பாரம்பரிய சிகிச்சையில் 4 தலைமுறை நம்பிக்கை. ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி 6 மாநிலங்கள், 100க்கும் அதிகமான கிளைகள், 250க்கும் அதிகமான மருத்துவர்கள், 150 வருட மருத்துவ சேவையில் என்றும் உங்களுடன். ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே. சுகமே, இனி எல்லோரும் நலமே. உங்களை போல் பார்ப்பார்கள், புன்னகையால் உங்கள் நலம் காப்பார்கள். அன்னை நன்மை ஆர்ஜேஆர், ஆரோக்கியம் என்றும் ஆர்ஜேஆர். முதுவலி, ஆஸ்துமா, சோரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே நிரந்தர தீர்வு. எங்களால் முடியும். ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்.